ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொல்கிறார்கள், எல்லோரும் நிர்வாணமாக எந்த ஒரு செருப்பும் இல்லாமல் என்னுடைய ஆன்மாவை என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் பக்கம் விரைந்து ஓடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லோரும் அப்படி ஓடுகிற நேரம் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்களே, வெட்கமாக இருக்குமே யா ரசூலல்லாஹ், ரொம்ப இதா இருக்குமே யா ரசூலல்லாஹ். ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனிதர்களாக நிற்கிற நாம் ஆடைகள் கலைந்து எந்த ஆடையும் உடுப்பாடாமல் இப்படி போகிற நேரம் வெட்கம் வருமே யா ரசூலல்லாஹ், கூச்சப்பட்டுக் கொள்வோமே யா ரசூலல்லாஹ். ஹிஜாபை பற்றிய பேசிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஆயிஷா அது என்ன நேரம் தெரியுமா ஆயிஷா? யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆயிஷா. தன்னுடைய உணர்வு, யா நப்சி, என் நிலைமை என்ன, இதற்கு பிறகு என் தீர்ப்பு என்ன, ரப்பு எனக்கு என்ன சொல்ல போகிறான், என் முடிவு என்ன என்று ஓடுவார்கள் ஆயிஷா. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மனிதர்கள் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர் நிற்பார்கள், மறுமை நாளில் மீட் பண்ணுவார்கள். இவர் இந்த கோணத்தில் ஓடிடுவார், அவர் அந்த பக்கம் ஓடிடுவார். என் சகோதரன், என் நானா, என் தம்பி என்கிட்ட எதையாவது கேட்டா இன்னைக்கு என்ன கொடுக்க எனக்கு அமல் போதாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி, தன்னுடைய உம்மாவை கண்டு ஓடுவான். இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான நிலைமையில தாய் புள்ளையை நோக்கி, புள்ளை தாயை நோக்கி ஓடி வந்து சேருவார்கள். மறுமை நாளில் உம்மாவை கண்டால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, அவருடைய வாப்பாவை கண்டு ஓடுவார். எங்க வாப்பா ஏதாவது கேட்டா, எங்க உம்மா ஏதாவது கேட்டா எந்த அமலை வாழ்த்து கொடுப்பது, எங்க உம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னை. இந்த பயங்கரமான நிலைமையில் அவர்கள் விரைந்து ஓடுவார்களாம். அந்த காட்சிகள் எல்லாம் எப்படி மரணம் நிச்சயமோ, இந்த உலகத்தில் நானும் மேற்கொண்டு கற்று வாழ போகிறோமோ, அப்படி ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கு சம்பவிக்கிற நேரம்